நான் நிறைய இடத்துல போய் முட்டை பொரியல் சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற மாதிரி டேஸ்ட் எனக்கு இது வரைக்கும் எங்கேயுமே கிடைச்சதில்லை. ஹலோ காய்ஸ், நான் ஜிஷ்ணு ஃப்ரம் ஜிச்சூஸ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா முட்டை பொரியல் தான் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என் பையன் முட்டை பொரியல் கேட்டாங்க. நான் எந்த ஸ்டைலில் எப்படி பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்கலாமா? தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். கடுகு போட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். இஞ்சி வெளுத்துள்ளி இடித்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டு இஞ்சி தேங்காய் எண்ணெயில் முட்டை பொரியல் வச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது போட போகிறேன். தேவையான உப்பு போட்டு 2 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கணும். கொஞ்சம் நிமிஷம் மூடி வச்சு தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம் போடணும், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா வணங்கணும். மசாலா எல்லாம் நல்லா வறண்டு வந்துருச்சு. இதுக்கு நாட்டுக்கோழி முட்டை தான் நான் எடுத்திருக்கு. முட்டையோட ஊற்றி 2 நிமிஷம் இப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கலரி விட போகிறேன். அப்பதான் பொரியல் மாதிரி நல்லா பொடி பொடியாக வரும். இது என்னோட ஸ்டைலு முட்டை பொரியல். நான் இப்படி தான் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரி கூட கேட்பாங்க. கடைசியாக தேங்காய் போட போகிறேன். எந்த ஸ்டைலு 2 பச்சை மிளகா பச்சையாக போட போகிறேன். மல்லித்தலை கொஞ்சம் தூவணும். சுடு சுடு சாப்பாடு முட்டை பொரியல் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த பையன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். காய்ஸ், இப்போ வந்து சாப்பாடும் முட்டை பொரியலும் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து பொரியலை டேஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது. ஸோ சூடான சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. நான் நிறைய இடத்துல போய் முட்டை பொரியல் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற மாதிரி டேஸ்ட் எனக்கு இது வரைக்கும் எங்கேயுமே கிடச்சதில்லை. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.